பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மார்ச் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள். இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். வழக்கம் போல தான் குரு பகவான் தனது மிதுன வீட்டில் பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அது புத பகவானுடைய வீடு. இன்னும் கிட்டத்தட்ட மே மாதம் லாஸ்ட் வரைக்கும் அங்கே தான் இருப்பார். சரி, கேது பகவான் எப்பவும் போல் சிம்ம வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. இவர் நவம்பர் மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார், பயணம் பண்ணிகிட்டு இருப்பார். அடுத்து செவ்வாய் பகவான் கும்ப வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. புதன் அங்கே இருக்கார். ராகு பகவான் ஆல்ரெடி ஏற்கனவே அங்கே தான் இருக்கார். ராகு வந்து டிசம்பர் மாதத்துக்கு மேலே தான் மாறுவார். சுக்கிரன் தான் 4ஆம் தேதி கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு போயிட்டார். கும்ப வீட்டில் சுக்கிரன் இருக்கும்போது நட்பு வீடு தான். 4ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, அதாவது மார்ச் மாதம் 4ஆம் தேதி கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு போயிட்டார். மீன வீடுங்கிறது அவருக்கு உச்ச வீடு, நட்பு வீடு உச்ச வீடுன்னு சொல்கிறது. சூரிய பகவான் அழகாக போயிட்டார் 15ஆம் தேதி. 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு போகிறாரு. 14ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் தான் இருக்கார். 14 வரைக்கும் கும்ப வீடு, அது மாசி மாதம்னு சொல்கிறது. 15ஆம் தேதி, அதாவது ஆங்கிலத்துக்கு மார்ச்சுக்கு 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அது பங்குனி மாதம்னு சொல்கிறது. இதான் அந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள். இதில் பெரிய பியூட்டி என்னென்னா, சுக்கிரன் உச்சமாக இருக்குது. பொதுவாக சுக்கிரன் வந்து உச்சமாகிறது நல்லது. ஏன்னா பொருளாதார கிரகம் சொல்கிறது சுக்கிரன். குருவையும் ஒரு பொருளாதார கிரகம், சுப கிரகம் சொல்கிறது. சுக்கிரன் ஒரு சுப கிரகம். அப்போ இந்த மாதத்தில் நிறைய சுப காரியங்கள் நடக்கும். சுபமான காரியங்கள், விசேஷங்கள் நிறைய நடக்கும். சுக்கிரன் உச்சம்னா நிறைய திருமணங்கள் ஆகும். சுக்கிரன் உச்சம்னா அத்தை மாமா உறவு, அத்தை மகள் உறவு, மருமக உறவு நல்லா இருக்கும். சுக்கிரனா சகோதரிகளுக்கு நல்லது, குறிப்பாக பெண்களுக்கு நல்லது, பெண் அதிகாரிகளுக்கு நல்லது, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சரி, அது அந்த சுக்கிரன் உச்சமாகிறதுனால எந்த ராசிக்கு நல்லதுங்கிறத பார்ப்போம். குறிப்பாக பெண் தெய்வங்கள் வழிபாடு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். பெண் தெய்வங்கள் உள்ள ஆலயங்களில் நிறையா திருவிழாக்கள் நடக்கும். சரி, அதுக்கு அடுத்து நம்ம இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் பார்த்துட்டோம். இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, மாசி மகம் 2ஆம் தேதி வருது. ரொம்ப விசேஷம். மகம் நட்சத்திரம் மாதம் மாதம் வரும். அதில் குறிப்பாக மாசி மகம்ங்கிறது விசேஷம். குறிப்பாக கும்பகோணத்தில் மாசி மகம் திருவிழா மிகப்பெரிய சிறப்பாக நடக்கும். எல்லா ஆலயங்கள்லையும் சிறப்பாக நடக்கும். நாமும் கொண்டாடுவோம். சரி, நேயர்கள் இப்போ தான் நீங்கள் முத அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். மறுபடியும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமல தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக அமையணும், நீங்கள் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய். இப்போ நம்ம கும்ப ராசியை பார்ப்போம். கும்பம் அப்படின்னா கோபுர ராசி, டவர் ராசின்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நிறைய பேசிட்டோம். நம்ம வாழ்க்கையில் என்றைக்கு இருந்தாலும் அந்த கோபுரம் போல் இவங்க வாழ்க்கை தரம் உயரும். இவங்கள பார்த்து மற்றவங்கெல்லாம் கையெடுத்து அண்ணாந்து பார்த்து கும்புற அளவுக்கு இவங்க வாழ்க்கை தரம் உயரும். இது மாறாது. சரி, கும்பத்தில் கிரகம் இருந்தாலே அவங்க லைஃப் நீ எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் கும்பத்தில் ஒரு கிரகம் இருந்தால் உங்களை உயர்வான இடத்துக்கு கொண்டுட்டு வரும். இது நடக்கும். சரி, இப்போ கும்பத்துக்கு எப்படி இந்த மாதம் எப்படி இருக்கும் பார்ப்போம். குரு பயிற்சி உங்களுக்கு வந்து குரு ராசியை பார்க்குறாரு. அதனால் ஒரு வருஷமாக கொஞ்சம் பரவாயில்ல. 7 சனி எல்லாம் முடிய போகிற நேரம். நீங்கள் நல்லா இருக்கீங்க. ஜென்ம சனி கிடையாது. ரொம்ப பேருக்கு வேலை கிடச்சிருக்கு, வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, குழந்தை கிடச்சிருக்கு, கல்யாணம் ஆகிருக்கு, அதெல்லாம் உண்டு. அடுத்த குரு பயிற்சி இதோட நல்லாயிருக்கும். அந்த குரு பயிற்சி வீடியோ பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா எனக்கு ஒரு 6 மாதமாக அதிகமாக வந்ததே கும்பராசி ஜாதகம் தான் ஆன்லைனில், வாட்ஸ்அப்பில். சரி, இப்போ இங்கே யார் இருக்கா, சூரியன் இருக்கார். 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அவர் 7ஆம் வீட்டு அதிபதி. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும், பர்சனல் நல்லாயிருக்கும், பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்துருப்பீங்க, இதெல்லாம் உண்டு குரு பார்வை இருக்கிறதுனால. சரி, 15ஆம் தேதிக்கு மேலே மீன வீட்டுக்கு போவார். அது நல்லா தான் இருக்கும். நான் என்னன்னு சொல்கிறேன். சரி, ராசியில் யார் இருக்கா, செவ்வாய் இருக்குது, சந்திரன் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் என்ன, சந்திர மங்கள யோகம். யார் பார்க்குறா, குரு பார்க்குது. அப்போது சந்திர மங்கள யோகம் இருக்குது.
குருச்சந்திர யோகம் இருக்குது, குரு செவ்வாய் சேர்ந்தால் குருமங்கள யோகமும் இருக்குது இந்த மாதம். சரி, செவ்வாய் யார் உங்களுக்கு? முதல்ல சகோதரக்காரன் ராசியில் இருக்கார். அப்போ நீங்களும் உங்கள் அண்ணன் தம்பியும் ஒத்துமையாக இருக்கீங்க. குருவும் பார்க்குது. செவ்வாய் யார்? சொத்து. செவ்வாய் வீடு, வண்டி, வாகனம், பூமி, விவசாயம். அது எங்கே இருக்குது? ராசியிலே இருக்குது. அதை யார் பார்க்குறா? குரு பார்க்குது. அப்போ பூமினால், வீடு கட்டுறதுனால, விவசாயத்தினால லாபம் உண்டு. சந்திரன்னா நீர், சந்திரன்னா உணவு. ராசியில் இருக்குது, குரு பார்க்குது. அப்போ உணவு சார்ந்த தொழில், நீர் சம்பந்தப்பட்ட தொழில், கூல்ட்ரிங்க்ஸு, விவசாயம், இது எல்லாம் லாபம். அடுத்து சந்திரனை யார்? அம்மா, உங்கள் மனசு. அப்போ அம்மா குரு பார்க்குறதுனால அம்மா நல்லா இருப்பாங்க, உங்கள் மனசு நல்லா இருக்கும். அடுத்து செவ்வாய்னா உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி. கம்யூனிகேஷன் வருமானம், கமிஷன் வருமானம், லாபம் தரும். செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி, ராசியில் இருக்குது, குரு பார்வையில் இருக்குது, செய்கிற தொழில் அத்தனையும் வெற்றி. செவ்வாய்னா 10ஆம் வீட்டு அதிபதி. அப்போ செவ்வாய் சார்ந்த தொழில்கள், பூமி சொன்னேன், செங்கக்காலவை சொன்னேன், ரியல் எஸ்டேட் சொன்னேன், சிவில் இன்ஜினியரு, கட்டிடம் சார்ந்த துறைகளில் கட்டிட பொறியாளர்கள், கட்டிடம் கட்டுற கொத்தனார், சித்தாள் எல்லாம் செவ்வாய். அப்புறம் கரண்ட்டு செவ்வாய், அரசியல் செவ்வாய், சொல்லிகிட்டே போகலாம். நீர்வளம், இது மின்சாரத்துறை, இராணுவம், போலீஸ் எல்லாம் செவ்வாய். இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு லாபம். இவ்வளோ லாபம் இந்த மாதமே இருக்குது. சரி, அங்கே புதன் இருக்கே சார், இருக்கலாம். புதன் 5ஆம் வீட்டு கிரகம், ராசியில் இருக்குது. யாருக்காவது ப்ரொமோஷன் வேணுமா இந்த மாதமோ, தவறுனா அடுத்த மாதமோ ப்ரொமோஷன் உண்டு. செவ்வாய் 5, புதன் 5 கூடையவர், 8க்கும் புதன் தான். 5ஆம் இடமும் பணம் வர்ற வழி, 8ஆம் இடமும் பணம் வரும் வழி ஜோதிடம் சொல்லுது. அப்போ 5ன்னா அதிர்ஷ்டத்தினால பணம் வரப்போகுது, 8ன்னா திடீர் அதிர்ஷ்டத்தினால பணம் வரப்போகுது. சரி, அப்போ புதன் யார்? கல்விக்கான கிரகம். அப்போ இனிமேல் ஒரு கல்வி படிப்பீங்க. ஏற்கனவே படிச்சிருந்தால் அதில் பதவி உயர்வு கிடைக்கும். வெளியிலேருந்து வரக்கூடிய, வெளி மாநிலம், மாவட்டம் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். புதன் யார்? தாய் மாமன். புதன் யார்? மாமா. அவங்களுக்கு யோகம், அவங்களால யோகம், அவங்களால உங்களுக்கு ஆதரவு உண்டு. 7ஆம் இடத்துக்கு சூரியன் சம்பந்தப்படுறதுனால திருமணத்துக்கு அப்புறம் ஒரு கல்வி படிக்க யோகம் உண்டு. அடுத்து ராகு அங்கே இருக்கார், பிரம்மாண்ட கிரகம். இந்த விஷயத்தெல்லாம் விரிவுபடுத்துவார், டெவலப் பண்ணுவார். குரு அங்கே இருக்கிறதுனால அழகான குழந்தை பாக்கியம் உண்டு, திருமண யோகம் உண்டு. உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், இது மாறாது. ராசியில் இருக்கிற இந்த 3 கிரகத்துக்கு இவ்வளவு. இப்போ 2க்கு வாங்க. 2ல் யார் இருக்கா? சூரியன் இருக்கார். 7ஆம் வீட்டு கிரகம் 2ல். நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அது 2ல் இருக்குது. வருமானம் சொல்கிற இடத்துல இருக்குது. அப்போ அரசாங்கத்தினால உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ வேலை கிடைக்க போகுது. உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்சிருக்கும், இதெல்லாம் இப்போ கிடைக்கும். சூரியன்னா அப்பா, அப்பானால அரசாங்கத்தினால யோகம் உண்டு. சூரியன்னா மருத்துவம், சட்டம், ஆன்மீகம், அதனால யோகம் உண்டு, அதில் வேலையும் கிடைக்கும். சனின்னா ராசிநாதனே நீங்கள் 2ல் போயிருக்கீங்க. சிந்தனை ஃபுல்லாக வருமானத்தில் இருக்கும். குடும்பத்திலே இருக்கும். அங்கே சுக்கிரன் உட்கார்ந்துருக்கு. அந்த சுக்கிரன் உச்சமாக இருக்குது. சுக்கிரன் யார் உங்களுக்கு? 4ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி, கும்பத்துக்கெல்லாம் பாக்கியாதிபதி சுக்கிரன், ஒரு சுப கிரகம். 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன், ராசியில் செவ்வாய் இருந்து சுக்கிரன் 2ல் உச்சமானா 4ஆம் இடம்னா வண்டி வாகனம், 4ஆம் இடம்னா வீடு. அழகான வீடு கட்ட போகிறீங்க, அழகான வீடு வாங்க போகிறீங்க, அழகான 2 வீலர் வாங்க போகிறீங்க, அழகான கார் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம். சுக்கிரன்னா அத்தைனால ஆதரவு உண்டு. சுக்கிரன்னா மனைவி, கணவன் மனைவி பர்சனல் நல்லாயிருக்கும். சுக்கிரன்னா சகோதரி, அவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. இந்த சுக்கிரன் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால 8ஆம் இடம்னா ரகசியம். அப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் இப்போ தாம்பத்தியம், நைட் லைஃப் நல்லா இருக்கும். 2ல் சனி, சுக்கிரன், சூரியன் 3மே உங்களுக்கு நல்லது தான் பண்ணும். இந்த 3 பேருக்கும் வீடு கொடுத்த குரு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. குரு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை. குரு 9ஆம் இடத்தை, பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். எவ்வளோ யோகம் கும்பராசிக்கு மட்டும். ஆக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் 90% மேலே நல்லா இருப்பீங்க. என்ன வயசுக்கு கேட்குறீங்களோ உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி அத்தனையும் கிடைக்கும். கணவனாக இருந்தால் மனைவிக்கு யோகம் உண்டு, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு யோகம் உண்டு. ஏன் உங்கள் பிள்ளைகளுக்கு யோகம் உண்டு. 2வது திருமணத்துக்கு காத்திருந்தால் அவங்களுக்கு யோகம் உண்டு. யாருக்காவது காதல் திருமணம் நடந்தால் அதில் விருப்பம் இருந்தால் அதுக்கும் யோகம் இருக்குது. ஆக இந்த மாதம் முழுவதும் கும்பராசிக்கு யோகம் மேலே யோகம் காத்திருக்கு. கும்பராசிக்காரங்க 5ஆம் தேதி 6ஆம் தேதி சந்திராஷ்டிரம் இருக்குது, அது கவனம்.
டூ வீலரில் போகிறவங்க ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க. காரில் போகிறவங்க பெல்ட்டு போடாமல் ஓட்டாதீங்க. செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க. அந்த 2 நாட்கள், மற்ற நாளுக்கும் அப்படித்தான், அந்த 2 நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க, பேங்க்கில் இருக்கிறவங்க, பணம் கையில் புழங்கி என்றவங்க கவனம் கவனம் கவனம். சுக்கிரன் உச்சம், அம்மன் வழிபாடை பண்ணுங்க. சூரியன் ராசியிலே 2லையும் இருக்குது, சிவன் வழிபாடை பண்ணுங்க. ராசியிலே செவ்வாய் இருக்குது, கோபுரம் உள்ள உயர்வான கோபுரம் உள்ள முருகன் வழிபாடை பண்ணுங்க. இந்த மாதத்தை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.